ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பேண்ட் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பேண்ட்டோட கிளாத் எடுத்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நல்லா அழகாக நீட்டாக போட்டுக்கோங்க. நம்ம அளவு பேண்ட் இருக்கு இல்லையா, அதை 2 கால் இருக்குல்ல, அதை சமப்படுத்தி நல்லா மேலே போட்டுக்கோங்க. ஓப்பன் பக்கம் ஓப்பனுக்கு வந்துடணும், க்ளோஸ் பக்கம் இருக்கணும். இப்போது நம்ம தையலுக்காக 2 இன்ச்சு விட போகிறோம். தையலுக்காக விட்டுட்டு அந்த கால் அளவு இருக்கு இல்லையா, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த அளவு பேண்ட்டில் இருக்கிற லாஸ்ட்டு எட்ஜு வரைக்கும் மார்க் பண்ணணும். அந்த ஹைட் வரைக்கும் நம்ம மேல் பாட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற அளவு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அது நேருக்காக எவ்வளோ துணி இருக்கோ, அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, அது எவ்வளோ துணி இருந்தாலும் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க நேராக. அதில் சைடில் கட்டு உயரம்னு சொல்லுவோம், அதை வந்துட்டு அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நேராக கோடு போட்டுக்கோங்க. நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டான அளந்துக்கோங்க, எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இன்ச்சு டேப்பில் அளந்துட்டு அந்த கட்டு உயரத்துலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுலேருந்து இந்த கால் அளவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு டைரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்கிறது மேல் பட்டிக்கு வந்துடும். அதில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளந்துக்கலாம். மடிக்கிறதுக்காகவும் கீழே ஜாயின் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் விட்டுட்டு நறுக்கி எடுத்துருங்க. மேல் பாட்டு தனியாகவும் கீழ் பாட்டு தனியாகவும் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த கால் கரெக்டாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு நறுக்கிக்கோங்க. கரெக்டாக நறுக்கிட்டு மேல் பாட்டு தனியாக கீழ் பாட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கீழே எந்த பக்கம் இருக்கோ க்ளோஸில் இருந்தால் அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. மேல் பாட்டையும் கீழ் பாட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.